जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता. அவர்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள். இன்றைக்கு முஸ்லிம் இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு எந்த அளவுக்கு இந்த நாட்டில் உரிமை உண்டோ அந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் உண்டு. அதே அளவு உரிமை கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. அந்த சரித்திரத்தை அம்பேத்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்ன ஒரு இந்திய முஸ்லிமின் குறை என்ன? 500 வருடங்களாக இந்தியாவின் ஃபர்ஸ்ட் சிட்டிசனாக வாழ்ந்தவர், தன்னுடைய நாடு என்று நம்பி இறந்த பிறகு தன்னை புதைப்பதற்கு இது இடம் என்று தேர்ந்தெடுத்தவன். இந்திய நாடு விடுதலை பெற்ற பொழுது இந்தியா பாகிஸ்தான் பிரியுது. இந்திய நாட்டுக்குள்ள இஸ்லாமிய மக்கள், சீக்கிய மக்கள், பௌத்த மக்கள் இருக்கிறாங்க. அந்த சிறுபான்மை மக்களை அன்றைக்கு இருந்த தலைவர்கள் கேட்டாங்க, ஐயா நீ அந்த நாட்டுக்கு போறியா இந்த நாட்டுக்கு போறியா? எந்த நாட்டுக்கு நான் போக மாட்டேன், நான் சிறுபான்மை மதத்தை சார்ந்திருந்தாலும் இந்திய நாட்டு மக்களோடு இருப்பேன்னு சொன்னாங்க. ஆகவேதான் உலகத்திலேயே ஒரு மதச்சார்பற்ற நாடு அரசியல் சட்டத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது இந்தியாதான். திப்பு 1767 ஆண்டில் தன்னுடைய 17ஆம் வயதில் ஜோசப் ஸ்மித் தலைமையில் போரிட்ட ஆங்கிலேய படையை எதிர்த்து வாணியம்பாடியில் தமது முதல் வெற்றிக்கனியை பிடித்தார். 1767 முதல் 1769 வரை தமிழ்நாட்டில் பரவலாக பல இடங்களில் ஆங்கிலேய படைக்கும் மைசூர் படைக்கும் நடந்த போர்களில் எல்லாவற்றிலும் வெற்றியை பெற்றார் திப்பு சுல்தான். செங்கோட்டை யார் கட்டினது? அக்பர் கட்டினது, முஸ்லிம்கள் கட்டினதானே. அங்கிருந்தானே இன்ன வரைக்கும் பிரதம மந்திரி பேசுறாரு. ஒரு தேச அவமானம் சொல்லுங்களா? அவர் அந்நிய வெளிநாட்டுல இருந்து வந்தாரு, அதனால அவர் கட்டின கோட்டையில இருந்து பேசக்கூடாது இந்திய பிரதமர். அதை இடித்து போட்டு புதுசா கோட்டை கட்டினீங்களா? பாராளுமன்றம் எவன் கட்டினது? ராஷ்டிரபதி பவன் யாரு கட்டினது? அந்நிய வந்துட்டான், அவன் கட்டின இடம், அந்த கட்டடத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதா? கிராமத்து இயக்கம் முஸ்லீம் லீக்கும் தோளோட தோல் என்று போராடி இருக்குது. அவங்க காந்தி கல்வியை புறக்கணியுங்கள் என்று சொல்ல பொழுது இன்னைக்கு கல்வியை வெளியில விட்டுட்டு வந்த ஒரு சமூகத்துக்கான சஃபரிங் இன்னைக்கு வரைக்கும் அனுபவிக்கிறாங்க. ஆங்கிலேயரிடம் 3ஆம் மைசூர் போரில் திப்பு சுல்தான் தோற்று போகவே அவரின் மகன்களை போருக்கான பிணையாக கொண்டு சென்றார்கள் ஆங்கிலேயர். ஆங்கிலேய கலாச்சாரத்தில் இவரின் பிள்ளைகளை வளர்த்து இவரை காயப்படுத்தினார். 4ஆம் மைசூர் போரில் அவரின் தளபதியின் துரோகம், ஹைதராபாத் நிஜாமின் கடல் போன்ற படையோடு ஆங்கிலேயரும் இணைந்து கொள்ள 50,000 பேர் கொண்ட படையை 30,000 பேர் கொண்ட தன்னுடைய படையோடு வீரத்தோடு எதிர்கொண்டு திப்பு சுல்தான் மரணம் அடைந்தார். வீர வரலாறு ஒன்று முடிவுக்கு வந்தது. திப்பு என்கிற மாவீரரை நாம் நினைவுகிறோம். சுதந்திர போராட்டத்தில் முஸ்லீம் லீக்களுக்கு பங்கு உண்டு, கம்யூனிஸ்டுகளுக்கு பங்கு உண்டு. மருதநாயகம் ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஆள். எனக்கு தமிழனாகவும் தெக்குத்தியானாகவும் இருக்கும் ஒரு திமிர் மருதநாயகத்து மூலமாக எனக்கு கிடைக்கிறது. ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டார்டட் இன் சவுத் இந்தியா. இந்த இந்துக்களுக்கு இந்த நாடு எவ்வளவு சொந்தமோ அவ்வளவு சொந்தம் இஸ்லாமியர்கள் இந்த நாடு சொந்தம். 2ஆம் மைசூர் போரில் ஆங்கிலேயரை தோற்கடித்து ஒரு இந்திய மன்னர் சொல்கிறபடி ஒப்பந்தம் போடுகிற அற்புதம் திப்புவின் வீரத்தால் வாய்த்தது. ஹைதர் அலி போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே இறந்து போனதால் மன்னரானார் திப்பு. அவர் ஆட்சியில் இருந்த 20 வருடங்களில் 18 வருடங்கள் போர்க்களத்திலேயே கழித்தார். அவனுக்கு இதுதான் நாடு என்று நம்பி பல தலைமுறைகள் வாழ்ந்து விட்டவன். ஒரு 60 வருஷம் வாழ்ந்ததுலயே இஸ்ரேலுக்கு இவ்வளவு தேசப்பற்று இருக்கலாம் அப்படின்னால், யாருடைய இடத்திலேயோ ஆக்கிரமிப்பு செய்து வாழ்ந்த இஸ்ரேலுக்கு அவ்வளவு தன்னுடைய நாடு என்ற நம்பிக்கை 60 வருஷத்தில் வரணும்னா 500 வருஷத்தில் ஆண்டவனுக்கு எவ்வளவு தன்னுடைய நாடு என்ற எண்ணம் இருந்திருக்கும். இங்கிலாந்துடைய பிரதமர் கிளமண்ட் அட்லி ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். காந்தியுடைய அறப்போராட்டம் உச்சத்திற்கு வந்துவிட்டது. இனிமேல் இந்தியாவுடைய சுதந்திரத்தை தள்ளி போட முடியாது. இங்கிலாந்துடைய நாடாளுமன்ற முடிவுக்கு வந்துவிட்டது. என்ன செய்யலாம்? நாங்கள் சுதந்திரம் தரப்போகிறோம். எப்படி தருவது என்று புரியவில்லை. இஸ்லாமியர்கள் தலைவர்கள் கேட்கிறார்கள். 525 சமஸ்தானங்கள் சிதறுண்டு பிரிந்து பிரிந்து அங்கங்கே கிடக்கிறது. புதுக்கோட்டை ஒரு சமஸ்தானம், ஹைதராபாத் ஒரு சமஸ்தானம், இப்படி நாடெங்கும் 525 சமஸ்தானங்கள் சிறு சிறு அரசர்கள் இருக்கிறார்கள். இவன் ஒரு நாடு கேட்கிறான், இந்து ஒரு நாடு கேட்கிறான், சிற்றரசு நாடு கேட்கிறார்கள். என்ன செய்வது? இவர்களின் சார்பில் 3 பேர் பாருங்கள். நான் ஒரு கமிஷனை அனுப்புகிறேன். அதுக்கு பெயர் கிரிப்ஸ், லார்டு கிரிப்ஸ் என்பவர் வருகிறார். எங்க இடத்துல லார்டு கிரிப்ஸ் வருவார், பிரபு கிரிப்ஸ் வருவார். அந்த தூதுக்குழுவில் 3 பேரை இந்த அமைப்புகளின் சார்பில் அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். 3 பேர் சார்பாக போனது யார்? இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரசின் சார்பாக போனது அபுல் கலாம் ஆசாத். முஸ்லீம் லீக் சார்பாக போனது ஜனாப் ஜின்னா. 525 சமஸ்தானங்களின் சார்பாக போனது பீகார், நவாப் ஆஃப் பீகார். ஏன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்படி கொடுக்கிறது வெள்ளக்காரன் கேட்டப்ப போய் இப்படித்தான் வழங்க வேண்டும் என்று சொன்னது 3 முஸ்லிமே தவிர அதில் ஒரு இந்து கூட இல்லை. இது வரலாறு.
மருதநாயகம் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆரம்பிச்சவன் இவ்வளவு பெரிய போர் நடந்ததே கிடையாது. 1857 விட 4 நாள்ல முடிஞ்சு போயிடுது. பெரிய கான்ஸ்பிரசி எல்லாம் இருக்கலாம், ஒரு ஆள் நின்று அடிச்சா. சதாம் ஹுசைனுக்கு இன்றைக்கு தோற்கடிக்க அமெரிக்கா என்ன செலவு செய்ததோ அதற்கு நிகரான செலவை 1757 இருந்து 1764 வரலும் பண்ணிருக்காங்க. And it happened 100 years before what is recorded in history. நாசாவின் கென்னடி விண்வெளி நிலையத்தின் நுழைவாயிலில் ஒரு ஓவியம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது திப்பு சுல்தான் ஏவுகணையை பயன்படுத்தி ஆங்கிலேயரோடு போரிடும் ஓவியம். போர்க்களத்தில் ஏவுகணையை முதலில் உலகிலேயே பயன்படுத்தியவர் திப்பு சுல்தான் தான். அது 2 கிலோமீட்டர் தூரம் வரை துல்லியமாக சென்று தாக்கும் ஆற்றல் பெற்றதாக இருந்தது. அந்த ஆவணங்கள் இன்றும் லண்டனில் பத்திரமாக உள்ளன. அந்த தேசப்பற்று காரணமாக அவன் ஆங்கிலம் கற்கவில்லை. ஏனென்றால் அது எதிரியின் மொழி என்று நினைத்தவன். அதனால் கற்க மறந்து மற்ற சாதியினரெல்லாம் அவர் அடிவரடிகளாக மாறி, உயர் சாதியினரெல்லாம் அடிவரடிகளாக மாறி அவர் எதிரிக்கு பணிபுரிந்து சேவகம் செய்து கல்வியும் பதவியும் பொறுப்பும் பெற்றார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த முஸ்லிம் பின்தங்கி நின்றார். மற்ற தாழ்த்தப்பட்ட சாதியினர் கூட மதம் மாறி மேம்பட்டு கல்வி பெற்றார்கள். அது புரியும் பொழுது 100 வருடம் பின்தங்கி இருந்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் முன்னேறிவிட்டார்கள். சரி, ஆனது ஆகிவிட்டது. இனி முஸ்லிம் யூனிவர்சிட்டி என்றெல்லாம் ஆரம்பித்து நாமும் நம் சகோதரர்களுடன் முன்னே செல்வோம் என்று நினைத்துக் கொண்டு சுதந்திர இந்தியாவின் கனவுகளை மனதில் ஏந்திக் கொண்டு அவன் வந்த பொழுது, சரி, முதல் சிட்டிசனாக வாழ்ந்தோம், இனி புதிய அரசு வரும் பொழுது 2வது இடமாவது எனக்கு கொடுக்க மாட்டார்களா என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது 2ம் கொடுக்கப்படவில்லை, 3ம் கொடுக்கப்படவில்லை, 4ம் கொடுக்கப்படவில்லை. 5வது நிலைக்கு தள்ளப்பட்ட கோபம் இருக்காதா என்பதை அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வருகிற அந்த காலகட்டத்தில் போரே வராது என்று நேரு நினைத்த அந்த காலத்தில், அந்த காங்கிரஸ் ஆட்சி இருந்த காலத்தில், அந்த போர் வந்த நேரத்தில் இந்தியாவில் நவீன ஆயுதங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் பாகிஸ்தான்ல அமெரிக்கா தந்த அந்த நவீன பேட்டன்ட் ஆகிறது. விமானம், ராணுவ விமானம், அங்கே நவீன விமானத்துக்கு கொடுத்தாங்க. இந்தியாவில் நாட் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. அந்த நவீன பேட்டன்ட் வந்து இந்தியாவுக்குள் அடிக்கிற போது அதை உடைப்பதற்கான எந்த வழியும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த போது ஒரே ஒரு ராணுவ வீரன் உடல்ல 4-5 குண்டுகளை தூக்கிட்டு ஓடி போய் ஒரு பேட்டன்ட் முன்னால விடுகிறான். அந்த டேங்க் அவன் மேல ஏறுது. கரும்பு சாகுபடிகளை போல அவன் சாகுறான். அந்த குண்டு வெடிக்குது, அந்த பேட்டன்ட் டேங்க் உடைஞ்சது. அப்படி முன்னால போய் தன்னுடைய உயிரை தந்து இந்த நாட்டுக்காக அந்த பேட்டன்ட் டேங்க உடைச்சவன் காத்தானோ கருப்பனோ சுப்பனோ எவனும் கிடையாது. இதே துள்ளான ஒரு முஸ்லீம் தான்.